இது யார் நம்பர்டி? அயன்மேன் சேவ் பண்ணி வச்சிருக்க. பக்கத்து தெருல துணி அயன் பண்றாருல அவர் நம்பர் தான். இது என்னடா அயன்மேனுக்கு வந்த சோதனை? ஏன்டி சோகமா இருக்க? நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்கியா? அதான் நம்ம பண்ணையிலே இருக்க, அடிச்சு ஆக்க வேண்டியதானே. நம்ம பண்ணையில ரேட் ரொம்ப அதிகமா இருக்கியா? பரவாயில்ல, இந்த அறிவாளியால நமக்கு ஆயுள் அதிகமா இருக்கு. ஏண்டி சோகமா இருக்க? காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிவிட்டாருடா. ஏன்? அவருக்கு 60வது கல்யாணமா, பத்திரிக்கை வைக்க வந்தாரு. பொண்ணு எந்த ஊரு, சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு. உன்னெல்லாம் திட்டி இருக்க கூடாதுடி. திருச்சியில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதைச்சிருக்கணும். சுத்தி இந்த நல்லவங்க எல்லாம் ஏன் சீக்கிரமா சாவுறாங்க? அது ஏண்டி என்கிட்ட கேக்குற? கடவுள் கிட்ட போய் கேளு. அதுக்கு ஏண்டி கடவுளே என்கிட்ட கேளு. சரி சொல்லு. உங்க வீட்டு ரோஜா செடியில 10 பூ இருக்கு, நீ எந்த பூவை பறிப்ப? எது நல்லா இருக்கோ அதை தான் முதல்ல பறிப்பேன். அப்படிதாண்டி, கடவுளும் நல்லவங்கள தான் முதல்ல தூக்குவாரு. இப்ப எந்த நல்லவங்கடி செத்தாங்க? அவன் ஆளுதான் சுத்தி பக்கத்து கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டா. என்னடி சொல்ற எலிமண்டா? அவன் ஆளு ஒண்ணு அவ்வளவு நல்லவே இல்லடி. நீ ரொம்ப நல்லவதாண்டி. பாத்தியா தப்புஸ்டா. யோ உன் மனச குடியா, பேங்க்ல கடன் வாங்கணும். என்னடி வளர்ற? காலையில நீ தானே சொன்ன. என்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் மனசு வச்சா பேங்க்ல எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம். பரவாயில்ல உணர, இனிமே பேங்க்ல நகை அடகு வைக்க தேவையில்ல, உன் மனசு அடகு வச்சா போதும். ஓனர் பொண்டாட்டி, இன்னைக்கு நான் 10 முட்டை போட்டா நீ என்ன பண்ணுவ? நீ 10 முட்டைலாம் போட்டா எனக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துருண்டி. அதனாலதாண்டி நான் ஒரு முட்டை கூட போடல. அக்கா 2 முட்டை வேணும், என்ன விலை? 30 ரூபாப்பா. 30 ரூபாயா? கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. 2 நாட்டுக்கோழி முட்டை 30 ரூபா. இந்தாப்பா. போடா போடா, அவ சொல்லி கொடுத்துட்டால. அக்கா என் செருப்பு இங்கேயா இருக்கு? ஆமாப்பா அங்கதான் இருக்கு. நேத்து நீ வந்தப்ப மறந்து விட்டுட்டு போயிட்ட. சரிக்கா, நன்றிக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. பரவாயில்ல உடுப்பா. இல்லக்கா, நான் எல்லாரும் வீட்லயும் கேட்டேன், எல்லாரும் செருப்பு இல்லைன்னு போய் சொன்னாங்க, நீங்க மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே போகும்போது எல்லாரும் வீட்லயும் கேட்டுட்டு போறா, அவங்களே கொண்டு போய் கீழ்பாக்கத்துல விட்டுருவாங்க. டேய், வாழ்க்கையில காசு பணம் இல்லைனாலும் 4 பேர் நம்மளை தேடி வந்து பேசுற மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாவ், சூப்பர் ஓனரே. தேங்க்யூ டி. இப்ப 4 ஃபைனான்ஸ்காரன் என்ன தேடி வந்து அசிங்கமா பேசுவான், நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிவிடுங்க.